உன்னெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. நம்ம குடும்பமானத்தை இப்படி கப்பல் ஏத்திட்டு வந்து நிக்கிறியடா. சாரி அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்றது ஒரு வாட்டி நீ பேசாதடா. ஏடா என் மானத்தை வாங்குறியா? வாங்குறியா? மாமா நிறுத்தியா? ஐயோ நான் பெத்த என்னடா தம்பி சுந்தரம் பேத்திக்கு ஏதோ லவ் லெட்டர் கொடுத்தியாமே? எப்பா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கலையா? அவ ஒரு ஆளுன்ட்டு. மாமா அந்த பொண்ணு தான் பார்க்க அழகா இருக்கும், அதான் கொடுத்தேன். ஏன்டா பெத்தாப்பு முன்னாடி அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்றியா? சரி சரி விடுப்பா. இப்படிதான் ஒருத்தன் மேல தெரியல ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான். அவங்க அப்பன் தூக்குல தொங்கிட்டான். அதுக்காக ஏன் புருஷன் கைத்துல தொங்க சொல்றியா? அதெல்லாம் நாங்க சொல்லுவோமா? கயிறு அறுந்துறாது. என்னங்க என்ன நொண்ணுங்க? உன்னால தாண்டி இப்படி பேசுறாங்க. முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள காதல் கேக்குது. போடுப்பா நல்லா வெட்டி போடுங்க அவனை. ஏன்டா மானத்தை வாங்குற? எப்பறம் நான் ஊருக்குள்ள தலை காட்டுவேன்? ஏன்டா மானத்தை வாங்குற? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு கலங்க உண்டு பண்ணிட்டியடா. அப்பா இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய் சரிடா எந்திரா எழுந்துடுறா. டேய் சரியா எழுந்துடுறா. எனக்கு நமக்கு இருக்குது ஒத்த புள்ளங்க, அவனை போய் இப்படி அடிக்கிறீங்களே? ஏம்பா இப்படிதான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் லவ் லெட்டர் கொடுத்தான். அவங்க அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமா? மொட்டை மாடி நிக்க வச்சு டவுஸ் அவுந்து உட்கார வச்சிட்டான்பா. அதே மாதிரிதான் என் எய்த்து வீட்டுக்காரர் இருக்கால, அவன் பையனே லவ் லெட்டர் கொடுத்தான். அவங்க அப்பன் பெல்ட்டை உருவி சும்மா ரோட்ல ஓட விட்டு அடி 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 பின்னிட்டாரு. அப்பாட்ட சொல்லுமா, நீ அடிக்கணும் சொல்லுமா. நம்ம புள்ளைய கொன்றாதீங்க. ஏண்டி இவெல்லாம் புள்ளையாடி? தருதல மானத்தை வாங்குறதுல பொறுத்துக்க. தருதல இவன் இப்படி பண்ணவே மாட்டேன்ப்பா, மன்னிச்சிருப்பா ப்ளீஸ். சரிடா மன்னிச்சிட்டேன்டா. எந்திரா. இங்க பாரு, இனிமே உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரா இந்த அப்பங்கிட்ட வந்து சொல்லணும், புரியுதா? ஏன் நீ கரெக்ட் பண்ணிடுவியா? எப்பவுமே குசும்பு தான்டா உனக்கு. சின்ன பிள்ளையில இருந்தே அப்படித்தான். விடத ஈத்தி இங்க வா. சும்மா பாருமா. அந்த பொண்ணவே பையனுக்கு கல்யாணம் பண்ணிச்சேன். ஏம்பா நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். சுந்தரத்தோட 2வது பேத்திக்கு உன் பையன் வேற லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதான் திரும்பவும் உங்க குடும்பத்துல அவங்க தேடிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஊர் தலைவர் பொண்ணு கூட உன் பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான் போல இருக்குப்பா. அதான் வரான்னு நினைக்கிறேன். ஏண்டா அவ்வளவு சொல்லி திரும்ப என்னடி புளிய வளர்த்து வச்சிருக்க? சரிப்பா நான் வரேன். ஊரே திரண்டு உங்களை விட்டு வருது. ஊரை விட்டு ஓடுங்க, புதைச்சிருவாங்க உங்க எல்லாரையும். என்னடி புளிய வளர்த்து வச்சிருக்க? சாரல் பட்டதால் பூவெடிக்குமே, ஈரவண்டுகள் தேன் குடிக்குமே. காமாட்சி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம். இப்படி ரோட்ல நின்னு பேசுறதெல்லாம் தப்பு. நீ முதல்ல முன்னாடி போ. காமாட்சி 3 வார்த்தை சொல்லிட்டு நான் போயிடுறேன் ப்ளீஸ். அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. காமாட்சி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இங்க பாரு, உனக்காக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்கெல்லாம் படிச்சு என் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் காமாட்சி அந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஐயோ நீ சொன்னா கேட்க மாட்டியா? ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்பு. ஐயோ காமாட்சி, ஏன் காமாட்சி இப்படி பண்ற? நான் பேசுறது உனக்கு புரியலையா? ஐயோ எனக்கு எதுவுமே மண்டையில ஏறல. காமாட்சி நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் காமாட்சி. இல்ல எனக்கு புரியல. ஆனா எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஐயோ நான் எதுவும் பண்ணல, நான் போறேன். காமாட்சி